சரி கட்டனா கட்டனா ஒசிக்கிது கட்டனா டைம் பத்தியா 12 இருக்கா இப்போடா தண்ணி குடிச்சிட்டு A few moments later. கட்டனா ஏய் நான் ஒசிக்கிது கட்டனா சரி ஃப்ரிட்ஜில் இருக்கு பிரெட் நேற்று வாங்கின பிரெட் சாயந்தரம் பார்த்தேன் எத்து ஹே காய்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்கே வியூ. நம்ம பையன் ரொம்ப பசியில் கேட்டனால ப்ரெட்டில், அதாவது நேற்று வாங்கின ப்ரெட்டில் குலாப்ஜாமுன் செய்யலான்னு இருக்கோம். அதனால் இந்த மாதிரி ப்ரெட் எடுத்துக்கிட்டு அது மேலே இருக்கிற ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் மில்க் ஊற்றி இந்த மாதிரி உருண்டையாக செஞ்சுருங்க. மாவை நல்லா பிசைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் உருண்டையாக பிடிச்சி வச்சுருங்க, ஒரு பக்கம் இருக்கட்டும். மீன்வயல் என்ன பண்ணுறீங்கன்னா, கடாயில் எண்ணெய் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுட வச்சுருங்க. பக்கத்துலேயே தண்ணியில் சர்க்கரை, அதாவது ஒரு 1/3 சர்க்கரை ஊற்றுங்க. இங்கே கடாயில் பார்த்திங்கன்னா உருண்டை வச்சதை போட்டுட்டு நல்லா ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருங்க. சரிங்களா? எடுத்து வச்சுட்டு பிறகு ஃபஸ்ட்டு இது ஆகட்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பாகு இருக்குது பார்த்திங்கன்னா, சர்க்கரை பாகு, இது நல்லா கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன் மேடவாக்கம் கிட்ட திருவான்மீர் கிட்ட இருக்க மாட்டிங்களான்னு கேட்பீங்க. இந்த ஜோக்கெல்லாம் வேணாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காய் 2 ஏலக்காய் 3 ஏலக்காய் எடுத்து உடச்சி வச்சுருங்க. இந்த மாதிரி கலரில் வரணும். சரிங்களா? அதே மாதிரி முன்னாடி நம்ம என்ன பண்ணோன்னா பானிபூரி செஞ்சோம். சிம்பிளாக வீட்லேயே வேறு லெவலில் பானிபூரி செஞ்சோம். அதோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுக்குறேன். அப்படின்னா ஐ பட்டனில் லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணோன்னாக்கா, குலாப்ஜாமுன் எடுத்து அதில் போட்டுட்டு பாவில் போட்டு மினிமம் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நல்லா சுட இருக்கிற பாகுனா 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் எடுத்துருங்க. அப்போ தான் குலாப்ஜாமுன் மாதிரி வரும். ஏன்னா நம்ம ப்ரெட்டில் பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வச்சிங்கனாங்கன்னா வேறு மாதிரி ஆகிடும். அது எந்த மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேப்பில் நான் சொல்லிடுறேன். முடிஞ்சு அப்புறம் இப்போ ஃபியூ மூமெண்ட்ஸ் லேட்டர் இது மாதிரிலாம் வரும். சப்போஸ் நீங்கள் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். பட் ஆனால் டேஸ்ட்டில் எந்த மாற்றமும் இருக்காது. பட் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த டெக்ஸ்சர்னு வாங்க பார்த்தீங்களா, அது இருக்காது. ஓகேங்களா? நீங்க மட்டும் எஸ்கேப் பண்ணலாம்னு பாக்குறீங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ஆடு வச்சு டேஸ்ட்டு பார்ப்போம் எப்படி இதுன்னு சொல்லிட்டு. சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கு. ஆக்சுவலாக டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட் அந்த ஊற வச்சு தான் ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க. ஓகே, நம்ம டிஷ் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் பட்டன் தட்டுங்க. ஒரு நாள்